இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா உங்களுடைய WordPress சைட்ல போடக்கூடிய கண்டென்ட் வந்து எப்படி ஆட்டோ பேக்கப் வந்து எடுக்குதுன்னு சொல்லிட்டு தான் பார்க்க போறோம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம வந்து பாருங்க. உங்களுடைய WordPress-ஓட டேஷ்போர்ட் வந்து போயிருங்க. இதுல வந்து பிளகின் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஆட் நியூ அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷன் வந்து போயிருங்க. ஸோ இதுல இந்த செக்ஷன் போனதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து UPTRAFT அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து டைப் பண்ணுங்க. ஸோ டைப் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிளகின் வந்து காமிக்கும். ஸோ இந்த பிளகினோட நேம் வந்து பாத்தீங்கன்னா Updraft. இந்த பிளகினோட நேம் வந்து பாத்தீங்கன்னா Updraft plus WordPress பேக்கப் பிளகின் அப்படின்னு இருக்கும். ஸோ இதுல வந்து இன்ஸ்டால் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்க. ஸோ இந்த பிளகின் மூலியமா பாத்தீங்கன்னா நீங்க வந்து 2 hours ஒன்ஸ் அல்லது வீக்லி ஒன்ஸ் அல்லது மந்த்லி ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ பேக்கப் வந்து எடுக்க முடியும். இந்த பேக்கப் எடுக்கக்கூடிய கண்டென்ட் எல்லாமே உங்களுடைய கூகுளோட டிரைவ்ல போய் ஸ்டோர் ஆகும். புரியுதுங்களா? இதுக்குன்னு நீங்கள் வந்து தனியாக ஸ்டோரேஜ் எதுவும் வாங்கணும்னு அவசியம் வந்து கிடையாது. உங்களுடைய ஜிமெயில் ஐடியை நீங்கள் கூகுள் டிரைவ்ல லாகின் பண்ணிட்டு ஸோ எந்த ஜிமெயிலில் நீங்கள் வந்து இந்த அப்ராட் ப்ளஸோட கண்டென்ட் பேக்கப்லாம் வந்து உங்களுக்கு ஸ்டோர் ஆகணுமோ நீங்கள் வந்து அதை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளகின் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சம் செட்டிங்ஸ் வந்து பண்ணணும். அது என்ன செட்டிங்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு வந்து காமிச்சிடுறேன். அண்ட் இந்த செட்டிங்ஸ் நீங்கள் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து என்னுடைய தமிழ் பிளாக்கர் வெப்சைட்டோட டேஷ்போர்ட் தான் நீங்கள் வந்து பார்க்குறீங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிளகின் செக்ஷன் வந்து போயிடுறேன். ஸோ இதில் நான் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்ட்ராப்ட் அப்படிங்கிற இந்த பிளகின் வந்து நான் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்ட்ராப்ட் மூலியமாக பேக்கப் எடுத்த அந்த செட்டிங்ஸ் பேஜ் வந்து உங்களுக்கு நான் வந்து காமிக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி ஒன்ஸ் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். புரியுதுங்களா? ஸோ இது வந்து எல்லாமே ஆட்டோ பேக்கப் அப்படின்றதுனால நீங்கள் எதுவுமே போயிட்டு மேனுவலாக வந்து செட்டிங்ஸ் பண்ணணுங்கிற அவசியம் வந்து கிடையாது. ஸோ உங்களுக்கு வந்து டேட் வைஸாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேக்கப் வந்து நடக்கும். ஸோ அந்த டேட் வைஸ் உங்களுக்கு வந்து காட்டும். புரியுதுங்களா? ஸோ இதுலேருந்து நீங்கள் ரீஸ்டோர் வந்து பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்போ ஒரு பழைய WordPress வெப்சைட்லேருந்து நீங்கள் புது ஒரு WordPress சைட்டுக்கு நீங்கள் மாறுறீங்க அப்படின்னா ஸோ இந்த பிளகின் வந்து இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நீங்கள் வந்து ஸ்க்ரோல் பண்ணால் போதும். இந்த மாதிரி ரீசெண்டாக வந்து உங்களுக்கு பேக்கப் எடுத்து அந்த டீட்டெயில் வந்து காட்டும். அதுக்கு நேரம் வந்து ரீஸ்டோர் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணாலே போதும். இந்த புது WordPress சைட்டில் உங்களுடைய எல்லா கண்டென்ட்டுமே நீங்கள் வந்து ரீஸ்டோர் வந்து பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிளகின் வந்து இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இதில் வந்து ஆக்டிவேட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து சின்ன சின்ன செட்டிங்ஸ் வந்து பண்ணணும். ஸோ ரொம்ப பெருசாலாம் வந்து கிடையாது. ரொம்ப டெக்னிக்கலாலாம் பெருசாக எல்லாம் இருக்காது. ரொம்ப சிம்பிளான செட்டிங்ஸ் தான். புரியுதுங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளகின் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இதில் வந்து அப்ராட் ப்ளஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து காட்டும். இதுக்கு நேரம் வந்து பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்க. அண்ட் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து உங்களுடைய பேக்கப் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ ரீசெண்டாக வந்து நீங்கள் போஸ்ட்லாம் வந்து போட்டிருப்பீங்க. அதை வந்து நீங்கள் இப்போ இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் வந்து பேக்கப் எடுத்துக்க முடியும். ஸோ அந்த ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கொடுத்துருக்காங்க பேக்கப் நவ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இந்த பட்டன் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் அன்டிக் பண்ணிடுங்க. ஸோ டிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பேக்கப் நவ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிடுங்க. ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராசஸிங் வந்து நடக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்னொரு செட்டிங்ஸ் வந்து பண்ணலாம். ஸோ இதில் வந்து செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேனுவல் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஆப்ஷன் இருக்குது. பார்த்தீங்களா? ஸோ ஃபைல்ஸ் பேக்கப் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா பேஸ் பேக்கப் அப்படின்னு சொல்லிட்டு இது ரெண்டுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வீக்லி அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து செட் பண்ணிக்கங்க. இதுலேயும் நீங்கள் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு வீக்லி அப்படின்னு செட் பண்ணிக்கங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸோ வாரத்துக்கு எத்தனை டைம் வந்து உங்களுடைய கண்டென்ட் வந்து பேக்கப் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து வீக்லி 2 கொடுத்தா போதுமானது. இதில் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து கூகுள் டிரைவ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டோரேஜ் சோர்ஸ்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. உதாரணத்துக்கு ட்ராப் பாக்ஸ், மைக்ரோசாஃப்ட் அஷ்யூர் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இமெயிலெலாம் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து கூகுள் டிரைவ் அப்படின்னு நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிங்க. ஸோ கூகுள் டிரைவ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீ தான். ஸோ அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் வந்து அத்தென்டிகேஷன் வித் கூகுள் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து மே நாட் சேவ்டு அப்படின்னு சொல்லிட்டு காட்டுது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 செட்டிங்ஸ் நீங்கள் வந்து பண்ணியிருக்கீங்க பார்த்தீங்களா? ஸோ வீக்லி அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த கூகுள் டிரைவ் ஸோ ரெண்டுமே நீங்கள் செட் பண்ணியிருக்கீங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தா ஜஸ்ட் நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணதுக்கப்புறம் சேவ் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிடுங்க. இப்போ நீங்கள் பண்ண செட்டிங்ஸ் எல்லாமே இப்போ வந்து சேவ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஓகே ஸோ இப்போ வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து சேவ் ஆயிடுச்சு. அடுத்து கீழே வந்து பாருங்கள் ஃபாலோ திஸ் லிங்க் அப்படின்ற மாதிரி காட்டுறது பார்த்தீங்களா? இதை ஜஸ்ட் வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கூகுள் டிரைவ் அக்கௌண்ட் வந்து போகும். புரியுதுங்களா? ஸோ உங்களுடைய ப்ரௌசரில் நீங்கள் வந்து மல்டிபிள் ஜிமெயில் ஐடி லாகின் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா எந்த ஜிமெயில் ஐடி கீழே வந்து ஸோ எந்த ஜிமெயிலோட கூகுள் டிரைவில் உங்களுடைய அந்த பேக்கப் கண்டென்ட் வந்து ஸ்டோர் ஆகணும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கிங்க. ஸோ நான் வந்து ஒரு ஜிமெயில் வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஜிமெயில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு லாகின் வந்து கேட்கும். புரியுதுங்களா? ஸோ நீங்கள் வந்து லாகின் பண்ணும்போது உங்களுக்கு மேபி ஓடிபி இந்த மாதிரிலாம் கேட்டுச்சுன்னா நீங்கள் வந்து அந்த ஓடிபிலாம் கொடுத்துட்டு நீங்கள் லாகின் பண்ணி வச்சுருங்க. ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா அலோ அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கேட்கும். ஸோ இது வந்து டிக் பண்ணிடுங்க. ஸோ டிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எந்த வெப்சைட்டுக்கு நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெப்சைட்டோட URL அட்ரஸ் எல்லாமே வந்து காட்டும். ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் கம்ப்ளீட் செட்டப் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுடைய WordPress-ஓட டேஷ்போர்டுக்கு வந்து ரீடைரக்ஷன் ஆகும். புரியுதுங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எல்லா செட்டிங்ஸுமே வந்து பண்ணி முடிச்சாச்சு. ஸோ வீக்லி வந்து 2 டைம் வந்து நம்ம பேக்கப் எடுக்கிற மாதிரி கொடுத்துருக்கோம். அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டோரேஜ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய கூகுள் டிரைவில் ஸ்டோர் ஆகிற மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செட்டிங்ஸ் போயிட்டு நீங்கள் வந்து செக் பண்ணிக்கிங்க. ஸோ வீக்லி வந்து 2 டைம் கூகுள் டிரைவில் வந்து நம்ம இது பண்ணி கொடுத்துருக்கோம். ஸ்டோரேஜ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ அத்தென்டிகேஷன் வித் கூகுள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் நம்ம வந்து செட்டப் பண்ணணும். எந்த ஜிமெயிலில் உங்களுக்கு வந்து ஸ்டோர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரோல் பண்ணிட்டு நீங்கள் வந்து சேவ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிடுங்க. அப்படிங்களா? ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அகைன் வந்து பேக்கப் அண்ட் ரீஸ்டோர் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வாங்க. ஸோ இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ தான் வந்து உங்களுக்கு பேக்கப் வந்து நடந்துருக்கு. ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து
கீழே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்போ எடுத்த இந்த பேக்கப் கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து காட்டும். ஸோ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பாருங்கள். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பேக்கப் நீங்கள் பட்டன் கிளிக் பண்ணியிருக்கீங்க பார்த்தீங்களா. ஸோ இங்கே வந்து கிளிக் பண்ணியிருக்கீங்க பார்த்தீங்களா. ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறம் இந்த பேக்கப் எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து காட்டும். ஸோ இங்கேருந்தே நீங்கள் வந்து ரீஸ்டோர் வந்து கொடுத்துக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வீக்லி வந்து 2 டைம்ஸ் நீங்கள் வந்து கொடுத்துருக்கீங்க. ஸோ அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பேக்கப் வந்து நடந்துகிட்டே இருக்கும். ஸோ பேக்கப் வந்து முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி டேட் வைஸாக உங்களுக்கு வந்து காட்டும். ஸோ ரீசெண்டாக வந்து என்ன டேட்டில் உங்களுக்கு வந்து பேக்கப் வந்து நடந்துச்சோ ஸோ அதை வந்து நீங்கள் வந்து ரீஸ்டோர் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு, அதாவது ஒரு வேர்ட்பிரஸ் சைட்லேருந்து இன்னொரு வேர்ட்பிரஸ் சைட்டுக்கு நீங்கள் மாறுறீங்க அப்படின்னா இந்த பிளக்கின் வந்து ஜஸ்ட் புது வேர்ட்பிரஸ் சைட்டில் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஜஸ்ட் வந்து இந்த செட்டிங்ஸ் பேஜ் போனால் போதும். இதில் வந்து இந்த மாதிரி எத்தனை பேக்கப் வந்து நீங்கள் எடுத்துருக்கீங்களோ அது டேட் வைஸாக காட்டும். அதுக்கு நேரம் வந்து ரீசெண்ட் டேட்டில் போயிட்டு நீங்கள் வந்து ஜஸ்ட் ரீஸ்டோர் பண்ணால் போதும். அந்த புது வேர்ட்பிரஸ் சைட்டில் வந்து நீங்கள் பேக்கப் எடுத்து அந்த கண்டென்ட் எல்லாமே ரீஸ்டோர் வந்து பண்ணிக்கலாம். புரியுங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் வந்து டைம் எடுக்கும். இது வந்து நீங்கள் எத்தனை கண்டென்ட் வந்து போட்டிருக்கீங்க, உதாரணத்துக்கு 50 போஸ்ட் 100 போஸ்ட் போட்டிருக்கீங்க அப்படின்னா அந்த கண்டென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த ப்ராசஸ் முடியறதுக்கு உங்களுக்கு வந்து டைம் வந்து எடுத்துக்கும். புரியுதுங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பேக்கப் எடுக்கிற இந்த கண்டென்ட் எல்லாமே உங்களுடைய கூகுள் டிரைவில் எப்படி காட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து காமிச்சிடுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் டிரைவ் போனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து மை டிரைவ் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிடுங்க. ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஃபோல்டர் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்ட்ராஃப்ட் ப்ளஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ இதை ஜஸ்ட் வந்து டபுள் கிளிக் பண்ணுங்க. ஸோ டபுள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டோ பேக்கப்லாம் உங்களுக்கு நடந்துச்சு பார்த்தீங்களா. ஸோ அது அந்த ஃபைல் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இதில் வந்து ஸ்டோர் ஆகும். ஸோ இந்த ஃபைலை நீங்கள் எதுவும் போய் டவுன்லோட் பண்ணிட்டு நீங்கள் அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமெல்லாம் வந்து கிடையாது. ஜஸ்ட் இந்த பிளக்கினை வந்து நியூ வேர்ட்பிரஸ்க்கு நீங்கள் மாறுறீங்க அப்படின்னா அந்த வேர்ட்பிரஸ் சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டேஷ்போர்டில் போயிட்டு நீங்கள் அப்டாட் அப்படிங்கிற இந்த பிளக்கினை வந்து ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ணிட்டு செட்டிங்ஸ் பேஜ் போயிட்டு நீங்கள் வந்து ரீஸ்டோர் வந்து பண்ணிக்கலாம். பட் ஆனால் கூகுள் டிரைவில் நீங்கள் போய் பார்த்துக்கலாம். இந்த ஃபோல்டர் உண்மையிலே வந்து பேக்கப் நடக்குதா இல்லையான்றதை இந்த மாதிரி வந்து செக் பண்ணிக்க முடியும். புரியுங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இன்னும் ப்ராசஸ் வந்து முடியல. ஸோ இப்போ வந்து பாருங்க நம்மளுக்கு வந்து இங்கே பேக்கப் வந்து இருந்துச்சு. ஸோ டேட் வந்து பாருங்க ஜூன் 28 2021. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேக்கப் நம்ம கொடுத்த அந்த பட்டனை கிளிக் பண்ணோம் பார்த்தீங்கன்னா. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து இங்கே பேக்கப் வந்து எடுத்துருச்சு. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கூகுள் டிரைவில் வந்து உங்களுக்கு வந்து ஸ்டோர் ஆகும். புரியுங்களா. ஜஸ்ட் வந்து ரீஸ்டோர் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு உங்களுடைய புது வேர்ட்பிரஸ் சைட்டில் நீங்கள் கண்டென்ட் எல்லாமே நீங்கள் இம்போர்ட் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வேர்ட்பிரஸ் சைட்டில் வந்து இந்த பிளக்கினை பயன்படுத்தி நீங்கள் வந்து ஆட்டோ பேக் வந்து நீங்கள் செட்டிங்ஸ் வந்து பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காம நம்மளுடைய வெப்சைட் தமிழ் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.